நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. வாசிப்பவர் கே. ஜெயகிருஷ்ணா. முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் பிரதி அமைச்சர் பாலித்த தேவர பெருமவும் சர்வோதய அமைப்பின் ஸ்தாபகர் கலாநிதி ஏ.டி. ஆரியரத்னவும் காலமாகினார்கள். நுவரெலியாவின் சுற்றுலாத் தொழில்துறையின் மறுமலர்ச்சி தொடர்பில் ஆராய ஜனாதிபதி நேரடி விஜயம். இலங்கையில் கடின உழைப்பிற்கு சர்வதேச நாணய நிதியம் பாராட்டு. அனுராதபுரம் மாவட்டத்தில் சிறுநீரக நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. சிங்கப்பூர் பிரதமர் பதவி விலக தீர்மானம். முன்னாள் பிரதி அமைச்சர் பாலித்த தேவர பெரும காலமானார். அவரது உடல் தற்பொழுது களுத்துறை போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. 64 வயதுடைய பாலித்த தேவர பெரும ஐக்கிய தேசிய கட்சியில் போட்டியிட்ட 2010 ஆண்டு பாராளுமன்றத்திற்கு பிரவேசித்திருந்த நிலையில் 2020 ஆண்டு வரை பாராளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்தார். 2015 ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்தின் கீழ் அவர் சமூக வலுவூட்டல் பிரதி அமைச்சராக பதவி வகித்தமை குறிப்பிடத்தக்கது. இதனிடையே சர்வோதய அமைப்பின் ஸ்தாபகர் கலாநிதி ஏ.டி. ஆரியரத்னவும் காலமானார். 92 வயதான இவர் உடல் நலக்குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே காலமானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நுவரெலியாவின் எழில்மிக்க மலைகளை அண்மித்து காணப்படும் சுற்றுலா தொழில்துறையின் மறுமலர்ச்சி தொடர்பில் ஆராய இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நுவரெலியா உடப்புசலாவ கோட் லாட்ஜ் தோட்டத்திற்கு நேரடி விஜயம் மேற்கொண்டிருந்தார். பிக்கோ ட்ரெயில் பாதையினூடாக ஜனாதிபதி நடைப்பயணமாக இந்த பகுதியினை மேற்பார்வை செய்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும். பிக்கோ ட்ரெயில் என்பது இலங்கையின் மத்திய மலைப்பகுதிகளுக்கூடாக செல்லும் 300 கிலோமீட்டர் மலையேறும் பாதையாகும். ஆசியாவின் மிக ரகசியமான பாதைகளில் இதுவும் ஒன்று. பெக்கோ ட்ரெயில் என்று அறியப்படும் இந்த பாதையானது கண்டியில் ஆரம்பித்து ஹட்டன் ஊடாக ஹாட்டன் தென்ன தேசிய வன பூங்கா வரையில் செல்கிறது. அதன் பின்னர் ஹாப்புத்தொலை எல்ல ஊடாக பயணித்து அழகிய நுவரெலியா நகரத்தில் பயணத்தை நிறைவு செய்யலாம். இந்த பாதை பிரித்தானிய காலனித்துவ காலத்தில் பெருந்தோட்டங்களில் இருந்து தொழிற்சாலைகளுக்கு செல்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பகுதி மக்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு சிறப்பு வரவேற்பளித்ததோடு ஜனாதிபதி அங்குள்ள மக்களுக்கு தமிழ் சிங்கள புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். பிரவுன்ஸ் நிறுவனத்தினால் நிர்வகிக்கப்படும் கோட்லஜ் தோட்டம் 264 ஹெக்டேர் பரப்பை மேற்கொண்டிருப்பதோடு அங்கு 349 ஊழியர்களும் பணியாற்றுகிறார்கள். இந்த விஜயத்தின் போது தோட்ட மக்கள் எதிர்கொள்ளும் கல்வி சுகாதார பிரச்சினைகள் குறித்து அவதானம் செலுத்தியிருந்த ஜனாதிபதி உயர்தரத்தின் பின்னரான அப்பகுதி பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்தும் ஆராய்ந்தார். அதனை அடுத்து தோட்ட மக்களின் வீட்டு பிரச்சினைகள் குறித்தும் ஜனாதிபதி விசேட கவனம் செலுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். சர்வதேச நாணய நிதிய திட்டத்தின் தொடக்கத்தில் இருந்து கடின உழைப்பின் மூலம் இலங்கை ஈட்டிய சாதனைகளை பாதுகாப்பதற்கும் அவற்றை பேணுவதற்கும் இலங்கை அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் என்று அதன் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கெஞ்சி ஒகமூரா தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் இடம்பெறும் வருடத்தின் மத்திய ஆண்டு மாநாட்டில் பங்கு பெற்றிய நிதி ராஜாங்க அமைச்சர் ஷஹான் சேமசிங்க உள்ளிட்டோருடன் கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ஏப்ரல் 15 ஆரம்பமான சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் வருடத்தின் மத்திய ஆண்டு மாநாட்டில் நிதி ராஜாங்க அமைச்சர் ஷஹான் சேமசிங்க உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழு ஒன்று பங்கு கொண்டது. இதன்போது சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி மற்றும் பரந்த பொருளாதார ஒத்துழைப்பில் ஏனைய பங்காளிகளுடன் இணைந்து இந்நாட்டில் பொருளாதார ஸ்திரத்தன்மை, நிலையான வளர்ச்சி மற்றும் கடன் மறுசீரமைப்பை விரைவாக முடிப்பது குறித்து கலந்துரையாடப்பட உள்ளன. அனுராதபுரம் மாவட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் சுமார் 130 புதிய சிறுநீரக நோயாளர்கள் கண்டறியப்படுவதாக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் சிறுநீரக நோய் நிபுணர் டாக்டர் நதிகா விக்ரமாராட்சி தெரிவித்துள்ளார். அதன்படி 2019 மற்றும் 2023 ஆண்டுகளுக்கிடையில் அனுராதபுரம் மாவட்டத்தில் சுமார் 20,000 சிறுநீரக நோயாளிகள் பதிவாகியுள்ளதாகவும் அந்த காலகட்டத்தில் சுமார்
4000 சிறுநீரக நோயாளிகள் இந்த நோயினால் இறந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த வருடம் 1200 புதிய சிறுநீரக நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் அவர்களில் அதிகமானோர் ஆண்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அந்த பகுதிகளில் கிடைக்கும் நீரின் பயன்பாடு, வறட்சியான காலநிலையினால் ஏற்படும் நீர்ச்சத்து குறைபாடு மற்றும் மரபியல் பரவல் போன்றவையும் சிறுநீரக நோய்க்கு காரணம் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நெல் கொள்வனவு நடவடிக்கை நாளை முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்று நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவித்துள்ளது. புத்தாண்டு கால பகுதியில் நெல் கொள்வனவு நடவடிக்கைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தன. நெல் கொள்வனவுக்கென நாடளாவிய ரீதியில் 37 களஞ்சியங்கள் திறக்கப்பட்டுள்ளன. விவசாயிகளிடம் இருந்து நியாயமான விலையில் நெல்லை கொள்வனவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவித்துள்ளது. வாழ்க்கை செலவு அதிகரிப்பினை பண்டிகை காலத்தில் அறிய முடிந்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்துள்ளார். தீர்மானமிக்க வருடமே பிறந்திருக்கிறது. நாட்டின் அடுத்த ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தை தீர்மானிக்கும் ஆண்டாக இந்த வருஷம் அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே பாராளுமன்ற உறுப்பினர் இந்த விஷயத்தை கூறினார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உலகின் மிகவும் பிரபலமான அன்னாசி வகைகளில் ஒன்றான MD2 அல்லது சூப்பர் ஸ்வீட் பைனாப்பிள் இலங்கையில் பயிரிடுவதற்கான பரிந்துரைகளை விவசாய திணைக்களம் வழங்க உள்ளது. இலங்கையில் பயிரிடப்படும் அன்னாசி பழங்களுக்கு உலகச் சந்தையில் நல்ல வரவேற்பும் அதிக தேவையும் உள்ளது. தரத்திலும் சுவையிலும் MD2 அன்னாசி வகை சிறந்ததாக உள்ளமையினால் குறித்த அன்னாசி வகையை இலங்கையில் பயிரிட நடத்தப்பட்ட ஆராய்ச்சியும் வெற்றி பெற்றுள்ளது. விவசாயிகளும் இந்த அன்னாசி வகையை பயிரிட விருப்பம் தெரிவித்திருப்பதாக அமைச்சர் அமரவீர தெரிவித்துள்ளார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு எதிர்காலத்தில் நுகர்வோருக்கு நீர் விநியோகம் செய்வது மிகவும் கடினமாக இருக்கும் என நீர் வழங்கல் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த நிலைமை காரணமாக நீர் விரயத்தை குறைப்பதற்கான தொடர் வழிகாட்டல்களை அறிமுகப்படுத்த நீர் வழங்கல் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சு திட்டமிட்டுள்ளது. மேலும் தற்பொழுது நிலவும் வறட்சி நிலை காரணமாக அனைத்து பொது சேவை வழங்குநர்களுக்கும் புதிய திட்டங்களில் முதலீடு செய்வது அல்லது வசதிகளை மேம்படுத்துவது சவாலாக உள்ளது என்றும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. உலகச் செய்திகள். சிங்கப்பூர் பிரதமர் லீ சியன் லூங் அடுத்த மாதம் 15ஆம் தேதியுடன் பதவி விலக உள்ளதாக அறிவித்திருக்கிறார். சிங்கப்பூரின் 3வது பிரதமரான இவர் கடந்த 2004ஆம் ஆண்டு முதல் மக்கள் செயல் கட்சியின் பொதுச் செயலாளராகவும் இருந்து வருகிறார். சிங்கப்பூரில் பிரதமர் லீ செங் யுன் தலைமையிலான மக்கள் செயல் கட்சி ஆட்சி நடைபெற்று வருகிறது. அண்மை காலமாக இந்த கட்சியின் அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வருகின்றன. இதன் காரணமாக 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகியிருக்கிறார்கள். பிரதமர் லீ சியன் லூங்கும் அடுத்த மாதம் 15ஆம் தேதி பதவி விலகப் போவதாக அறிவித்துள்ளார். அபிவிருத்தி செய்திகள். அபிவிருத்தி அடைந்த பொருளாதார நிலை கொண்ட நாடுகளின் பிரதான நகரங்களின் ஒத்துழைப்புடன் கொழும்பு மாநகரை அபிவிருத்தி செய்வதற்கு திட்டமிடுவதாக கொழும்பு பிரதேச அபிவிருத்தி குழுவின் தலைவரான பாராளுமன்ற உறுப்பினர் யதாமினி குணவர்தன தெரிவித்துள்ளார். விசேஷமாக தற்போதைக்கு கைச்சாத்திடப்பட்டிருக்கும் கொழும்பு மற்றும் சீனாவின் ஷங்காய் நகரங்களுக்கு இடையிலான உடன்படிக்கையினை இதற்காக பயன்படுத்த முடியும் என்றும் அவர் கூறினார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்றுத் தொடரின் 31வது போட்டி தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் போட்டியில் பங்கேற்கின்றன. போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி களத்தடுப்பை தெரிவு செய்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்த ஆடிவரும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 15 ஓவர்கள் நிறைவில் 3 விக்கெட்டுகளை இழந்து 161 ஓட்டங்களை பெற்றிருந்தது. துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும். ஃப்ரெண்ட்ஷிப்
SBIM இத்துரு வித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். இலங்கையின் கொக்கோவிற்கு சிறந்த கேள்வி நிலவுகிறது. எனினும் உள்ளூர் சந்தையில் கேள்விக்கு போதுமான அளவு உற்பத்தி இல்லை என சாக்லேட் வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர். சுவிட்சர்லாந்தின் தொழிற்சாலை ஒன்றுக்கு இலங்கையின் கொக்கோவை வழங்கிய சந்தர்ப்பத்தில் ஏனைய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கொக்கோவை விட இலங்கை கொக்கோ தரமானது என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனினும் அவ்வாறான நாடுகள் ஏற்றுமதி செய்யும் அளவுக்கு இலங்கையில் கொக்கோ உற்பத்தி இல்லை என்றும் வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. SBIM இத்துரு வித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். பொருளாதார செய்திகள். கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருட புத்தாண்டு காலத்தில் அதிவேக வீதிகளின் வருமானம் 80 மில்லியன் ரூபாயால் அதிகரித்திருப்பதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதன் பணிப்பாளர் நாயகம் பிரியந்த சூரிய பண்டார இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை குறிப்பிட்டார். இந்த வருடம் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரையான 6 நாட்களில் அதிவேக வீதிகளின் வருமானம் 235 மில்லியன் ரூபாயாக பதிவாகியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். காலநிலை அறிக்கை. மேல் சபரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல இடங்களில் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவில் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மேல் சபரகமோ மற்றும் வடமேல் மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்னாள் பிரதி அமைச்சர் பாலித்த தேவர பெருமவும் சர்வோதய அமைப்பின் ஸ்தாபகர் கலாநிதி ஆரியரத்னவும் காலமாகினார்கள். நுவரெலியாவின் சுற்றுலா தொழில்துறையின் மறுமலர்ச்சி தொடர்பில் ஆராய ஜனாதிபதி நேரடி விஜயம். இலங்கையில் கடின உழைப்பிற்கு சர்வதேச நாணய நிதியம் பாராட்டு. அனுராதபுரம் மாவட்டத்தில் சிறுநீரக நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. சிங்கப்பூர் பிரதமர் பதவி விலக தீர்மானம். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்திகள் நாளை காலை 6 மணிக்கு இடம்பெறும்.